அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சங்க இலக்கியத்தில 10 பாட்டு 8 தொகை இருக்குல்ல. அதில 10 பாட்டுல மதுரை காஞ்சி அப்படின்ற நூல்லேருந்து பேச போறோம். அத எழுதியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி எங்க இருக்கு தெரியுமா? திருநெல்வேலிக்கும் தென்காசியும் இடையில இருக்கிற ஒரு ஊர் தான் மாங்குடி. மாங்குடிக்காரங்க சந்தோஷப்பட்டுக்கங்க. நல்ல பெரிய பாட்டு எழுதியிருக்கிறார். 780 வரிகள் இருக்கு இந்த புக்ல. சரிங்களா? அ ஒரு பாண்டிய மன்னன பத்தின அதான் அந்த அந்த புத்தகத்தோட பாட்டுடை தலைவன் அப்படின்னா, அந்த புத்தகத்தோட மெயின் கேரக்டர் வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன பத்தின புத்தகம். அதில நெறைய இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதில ஒண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திருடர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களோட தோற்றம் எப்படி இருந்தது? அதில எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது ரொம்ப. என்ன ஒரு ஆச்சரியம்! இது வந்து சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டா? இது வந்து 2லேருந்து 4 வரைக்கும். அதாவது சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் எழுதின ஒரு புத்தகம் இது. ஏன்னா, அதோட சாயல்லாம் இருக்கு. அம் 2 டூ 4 இப்போ 2 டூ 4ன்னா நம்மளுக்கு யோசித்து பாருங்க. எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி. அதில ஒரு செய்தி இருக்கு. அதனால தான் நான் சொல்லப் போறேன். ஆ இ பாட்ட வாசிக்கிறேன். அதாவது திருடர்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் என்னென்ன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றது. பாட்டு வாசிக்கிறேன். 1, 2 சரி பரவால்ல. சில ஒரு 9 வரி இருக்கு. முதல்ல பாட்ட வாசிக்கிறேன். "இரும்பிடி மேயென் தோள் அன்ன இருள் சேர்பு. கல்லும் மரனும் துணிக்கும் கூர்மை தொடலை வாளர் தொடுதோள் அடியர் குறங்கிடை பதித்த கூர்நுனை குறும்பிடி சிறந்த கருமை நுண்வினை நுணங்கரல் நிறம் கவர் புனைந்த நீலக் கச்சினர்." எக்ஸ்பிளைன் பண்றப்ப நல்லா இருக்கும். "மென்னூல் ஏணி பன்மான் சுற்றினர் நிலன் அகல் ஒளியர் கலன் நசை கொட்கும் கண்மாறு ஆடவர் விருப்பும் ஒடுக்கம் ஊற்றி." பார்த்தீங்களா? என்னன்னா, இந்த திருடர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களுடைய ஒரு திருடர்னா, அவர் பார்த்தோனே ஒரு தோற்றம் சொல்லணும்ல. எப்படி இருக்கு அப்பியரன்ஸ். "இரும்பிடி மேயன் தோள்" அப்படின்னா, அவர்கள் வந்து பிடின்னா பெண் யானை. இப்போ ஒரு திருட்டு பையனுக்கு களிறுன்னு சொல்லி பெருமைப்படுத்த விரும்பல போல இருக்கு. "இரும்பிடி மேயன் தோள் அன்ன இருள் சேர்பு." அவங்க வந்து இந்த யானை இருக்கு இல்லையா? யானையோடைய அட பிடின்னு சொன்னா என்ன? களிறுன்னு சொன்னா என்ன? யானை தானே. அ யானையோட கலர் மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்களாம். கருப்பு ட்ரெஸ். ஸோ நான் வந்து சும்மா குளுருக்கு போட்டிருக்கேன். அதாவது இதோட கழுத்து கரெக்ட்டா இருக்குல்ல, அதுக்காக போட்டிருக்கேன். கருப்பு உடை அணிந்திருப்பார்கள். இரும்பிடி மேயன்தோல். அதாவது யானையுடைய தோல் மாதிரி இருக்கிற தோல் அன்ன இருள் சேர்பு. இருள் சேர்புனா என்ன? இருட்டா இருக்கு. அந்த சட்டை வந்து கருப்பா இருக்கு. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கருப்பு சட்டை மேல. அவங்கள்ட்ட வந்து ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எப்படி இருக்குமா, அ கல்லும், மரனும், துணிக்கும். அதாவது கல்ல வெட்டுமா அந்த கத்தி. யோசித்து பாருங்க அந்த கத்தி எவ்வளோ ஷார்ப்பா இருக்குன்னு. கல்லும், மரத்தையும் துணிக்கும். அப்படின்னா அத வந்து கட் பண்ற மாதிரி துணிக்கும். துண்டாக்குற மாதிரி கூர்மை கூர்மை உள்ள ஒரு தொடலை வாளர். அந்த கத்திய வந்து அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வரி இருக்கு. அதாவது சட்டை வந்து கருப்பு சட்டை. இடுப்புல வந்து ஒரு கச்சை கட்டியிருப்பாங்க. கச்சைன்னா என்ன தெரியுமா? டைட்டான ஒரு துணின்னு அர்த்தம். இப்போ ஒரு திருட போற நம்ம மாப்பிள மாதிரி தளர தளர தலைய போட்டுட்டு போவானா வேஷ்டிய, கட்டிட்டு போவானா? அந்த வேஷ்டி வந்து இப்ப நம்ம கச்சை கட்டுறது எப்படின்னா, இப்படி ஒரு வேஷ்டி இருக்குல்ல, அந்த வேஷ்டி வந்து இந்த பக்கம் மாத்தி மாத்தி கட்டினா டைட் ஆயிடும் இடுப்புல. இந்த கச்சைங்கிற வார்த்தை வந்து இது ம் அது என்ன சீக்கியர்களோட லாங்குவேஜ் என்ன? பஞ்சாபி லாங்குவேஜ்லயும் இருக்கு. சில வார்த்தைகள் பஞ்சாபிலயும் இருக்கு. நம்மளோட வார்த்தையில நெறைய அங்க அதுல இருக்கு. ஆம், சில வார்த்தைகள் இருக்கு. நெறையான்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து அந்த கச்சைன்றது எப்படின்னா, இந்த பழைய சினிமாவுலலாம் ஹீரோ வந்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த வேஷ்டி அப்படி இப்படி பின்னாடி போட்டு டைட்டா கட்டுவாரு. புரியுதுங்களா? அதுதான் கச்சை. கச்சைன்னா டைட்டா கட்டுற ஒரு ஒரு டைப்பு. அந்த மாதிரி அவங்க கச்சை கட்டியிருப்பாங்க. என்ன அந்த இதில வந்து அந்த ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி மரத்தையும், கல்லையும் வெட்டக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பான ஒரு கத்திய, அது தொடையில வந்து வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த கச்சைக்குள்ள அது ஒரு கேப் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு. அந்த அந்த கத்திய வச்சிருக்காங்க. தொடலை வாளர். தொடை பகுதியில வச்சிருக்காங்க. தொடுதோள் அடியர்னா, தோளால் செய்யப்பட்ட செருப்பு போட்டிருப்பாங்க. செருப்பு ஓகே. ஏன்னா திருட்டு பசங்க என்ன நல்ல நேரான, சுத்தமான பாதையில போறாங்க. கல்லு, முள்ளு, கரடு முரடான பாதையில போவாங்க. அதனால அவங்களுக்கு செருப்பு முக்கியம். எல்லாருக்கும் முக்கியம் தான். இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடுதோள் அடியர். குறங்கிடை பதித்த கூர்முனை குறும்பிடி. அதில வந்து எப்படி இருக்கும்னா, அந்த அந்த கத்தி வந்து நல்ல கூர்மையா இருக்குமாம்.
இந்த குறும்பிடி அந்த கத்திய வந்து இடையில வச்சிருப்பாங்க. அதாவது இருங்க, இருங்க, இருங்க. குறங்கிடை பதித்த கூர்நுனை குறும்பிடி. சிறந்த கத்திய வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு கத்தி இந்த பக்கம் இருக்கு. அந்த கச்சையில வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து சிறந்த கருமை நுண்வினை நுணங்கரல் நிறம் கவர் புனைந்த நீலக்கச்சினர். அந்த இடுப்புல இருக்கிற துணி வந்து நல்ல அதாவது பூ வேலைப்பாடுகள் செஞ்சேன். பூ வேலைப்பாடுகளெல்லாம் செஞ்சேன். அதுவும் வந்து ஒரு நீல கலர் துணி. அதாவது ராத்திரியில இருக்கிற இடம் தெரியக்கூடாதுங்கிறதுனால, கருப்பு சட்டை, நீல கலர் அ இந்த பாட்டம் அதாவது என்ன சொல்றது? ட்ரவுசர் மாதிரி அத கட்டியிருக்காங்க. அதில வந்து பூ வேலைப்பாடு இருக்காமா. இப்ப பூ வேலைப்பாடு இல்லாம தான் கொறைச்சலா போச்சு. திருடுறதுல வேற. அதில வந்து இடுப்புல கட்டியிருக்காங்க. அந்த கச்சையுள்ள கத்தி இருக்கு. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அம் இது அவங்க வந்து ஒரு ஏணி வச்சிருந்தாங்க. ஏணின்னா நூல் ஏணி. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வரி. அந்த நூல் இப்போ நம்ம மிலிட்ரியில ட்ரெய்னிங் எடுக்கிற அந்த ஏணியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சைட்ல எனக்கு அப்படித்தான் ஞாபகம். சைட்ல வந்து கயிறு இருக்கும். நடுவுல வந்து ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியில கால் வச்சு போலாம். இப்போ வந்து அந்த மாரி ஒரு ஏணிய நம்ம இடுப்புல சுத்த முடியுமா? நம்ம எங்கிட்ட விழுந்தோம்னால நம்ம எதுக்கு? திருடர் கீழ விழுந்துட்டாருன்னா, அவர குத்திரும். அதாவது இந்த ஏணி ஃபுல்லா நூல்ல செஞ்சது. இப்போ அந்த சைடு, கால் வைக்கிற இடமெல்லாம் நூல்ல செஞ்சதுன்னா, அந்த நூல்ல செஞ்சு, அத வந்து இடுப்புல சுத்தியிருக்காங்க. எவ்வளோ இது அதாவது எப்படி சொல்றது? எக்யூப்டா அதாவது ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. அந்த நூல் ஏணிய வந்து இடுப்புல சுத்தியிருக்காங்க. அந்த நூல் ஏணியோட முனையில இருங்க. அதுல வந்து மென்னூல் மென்னூல் ஏணி பன்மான் சுற்றினர். இடையில இடுப்புல சுத்தியிருக்காங்க. நிலன் அகல் ஊழியர் அந்த என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, அந்த நூல் ஏணியோட நுனியில ஒரு உளி இருக்குதாமா. அது வந்து வளைந்த நிலத்தை வந்து கொத்திக்கிற மாதிரி. அதாவது இப்போ வந்து ஒரு கயிறு போட்டா அப்படி கொக்கி மாரி மாட்டிக்கும் தெரியுமா? அதுபோல அந்த ஏணியோட நுனியில ஒரு வளைந்த உளி இருக்கு. உளின்னா என்ன? நம்ம சிலை செய்றதுக்கு யூஸ் பண்றது. அப்ப இப்படி இருக்கும் உளி. உளின்னா இப்படி நேரா இருக்கும். ஆனா அது வந்து வளைந்த உளி. அப்ப அது கூர்மையா இருக்கு. அது போய் நிலத்த புடிச்சுக்குமா. அது என்ன சொல்றாங்க? நிலன் அகழ் ஊழியர். அந்த அகழ்ந்துனா அத போய் புடிச்சுக்கிற மாதிரி. அதாவது அகழ்வதுன்னா, அத தோண்டுறது மாதிரின்னு சொல்லலாம். அதாவது அது போய் இத வச்சு எப்படி தோண்டுவாங்க? தோண்ட தேவையில்ல. இது வளைந்த உளி. ஓகே. அது போயிட்டு தோண்டுறதுக்காக இல்ல. அகழ் அப்படின்னா, அது போய் மாட்டிக்கும். இது எப்படி போய் எங்க அதாவது மதில் சுவர்ல போய் எப்படி மாட்டிக்குமா? எப்படின்னு நமக்கு எதுவும் தெரியல. அவர்ட்ட தான் கேட்கணும். நிலநகல் ஊழியர். அந்த நூல் ஏணியோட எண்டுல வந்து ஒரு உளி இருக்குது. அது வந்து மண்ணுல போயிட்டு மாட்டிக்குது. அதாவது டச் பண்ணி டைட்டா பிடிச்சிக்குது போல. ஆனா நிலநகல் ஊழியர்ன்னு தான் போட்டிருக்கு. நீங்க வேணா பாருங்க. வேணாம் காமிக்கல. நான் வந்து கமெண்ட்ஸ்ல எழுதுறேன். நிலன் அகல் ஊழியர். அந்த வளைந்த ஒளி இருக்குதாம்மா அதுல. அந்த அந்த நூல் ஏணியோட எண்டுல. அத அப்படியே சுத்தியிருக்காங்க. இடுப்புல சுத்தியிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு செருப்பு போட்டிருக்காங்க. ஸோ அந்த நூல்ல வந்து வச்சு ஏறலாம். ஆனா, அந்த கயிறு எப்படி ஒரு ஒரு ஆம்பளையோட வெயிட்ட தாங்குது. ஜென்ஸ விட இது லேடீஸ விட ஜென்ஸ் வந்து வெயிட்டா இருப்பாங்க. போன் வெயிட். அது எப்படி அந்த நூல் ஏணி இப்ப இந்த நூல் இப்படி இருக்குன்னா, அதில இப்படி கால் வைக்கணும். ஓகே. கால கட் பண்ணாது. ஏன்னா செருப்பு போட்டிருக்காங்க. அந்த கயிறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கயிறா இருக்கணும். அது எப்படி செஞ்சிருப்பாங்க? அதோடைய இப்ப நம்ம தான் வந்து பிளாஸ்டிக்கு, நரம்பு ஆ இப்ப நரம்புனா தெரியுமா? ரொம்ப நல்லா டைட்டா இருக்கும். பிளாஸ்டிக்ல செஞ்ச நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த துணி காயப்போட யூஸ் பண்றது. இது வந்து 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட அந்த பாட்டுல, அந்த திருடன் வந்து நூல் ஏணி பயன்படுத்தியிருக்கான்னா, அது அது எதனால செய்யப்பட்ட மெட்டீரியல்? அந்த ஏணி. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கா அத பண்ணியிருக்கணும். ஓ! செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவ ஏறி பார்த்துருப்பாங்கல்ல, வெயிட் தாங்குதான்னு. ஆனா என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க? ஒண்ணும் புரியல. ஆ ஏன்னா வந்து அது நூல் தான். இல்லாட்டி இடுப்புல கட்ட முடியுமா? சுருட்டி வச்சுக்க முடியுமா? அதுக்கப்புறம் நிலநகல் ஊழியர். கலன் நசையி. கலன் நசையினா விரும்புதல். கலன்னா அணிகலன். அணிகலன் அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல நெறைய நகை வச்சிருப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பேங்க்கு கிடையாது. இல்ல பேங்க்ல லாக்கர்லாம் இருக்குல்ல. இப்ப இருக்குல்ல. அப்பலாம் அந்த பேங்க் லாக்கர்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பத்திரமா வீட்ல தான் வச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து இவங்க திருட போறாங்க.
கலன் நசைஇ கொட்கும். கொட்கும்னா கொல்லும். அதாவது கொல்லும்னா என்ன? அத வந்து பிடிச்சு கொல்லும்னா அத வாங்கி கொல்லும்னு சொல்லுவோம்ல, அந்த கொல்லும். ஓகே. நசைஇ கொட்கும் கொட்கும். அத எடுக்கிறதுக்காக கண்மாறு ஆடவர். அதாவது கண் கொட்டாம ஒவ்வொரு வீதியா போயிட்டு அதாவது ஒரு சில ஏரியாலாம் பணக்கார ஏரியா இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு எப்படி திருடலாம்? அத பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் நைட்ல அதெல்லாம். சரிங்களா? நைட்ல அப்படியே அலைஞ்சுகிட்டு இருப்பாங்களாம். இவங்கள வந்து இவங்கள வந்து பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாம். எப்படி யார் கண்ணுலயும் படாம தப்பிச்சுட்டு போற அந்த அளவுக்கு ஒரு டேலண்டா இருந்தான். அதான் உசேன் போல்ட் மாதிரி இருந்திருப்பான் போல இருக்கு. எ கண்டிப்பா அந்த திருடுறவங்க வந்து நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது திருடனும் ஃபிட்டா இருக்கணும், போலீஸும் ஃபிட்டா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. நல்ல எப்படி சொல்றது? நான் போய் ஏதாவது திருடன பார்த்தேனான்னு கேட்கக்கூடாது. இல்ல ஒரு ஒரு கணிப்பு தான். நல்லா ஃபிட்டா இருக்கணும். நல்லா கண்டபடி சாப்பிட்டுட்டு குண்டு குண்டுன்னு இருந்தா அது ஏணியில ஏற முடியுமா சொல்லுங்க? ஓடுறது, வேகமா இருக்கிறது, நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறது, வேகமா முடிவெடுக்கிறது, இந்த மாரிலாம் கரெக்ட்டா தானே இருப்பாங்க. அ ஆனா அத அ இதே திறமைய வந்து இவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு கூட அதாவது திருடனுக்கு போலீஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இது தப்பு அப்படின்னு நெனைச்சா அவரு போலீஸா இருக்க முடியும். இது தப்பு கிடையாது. நான் யார் வீட்ல இருந்து வேணா எடுத்து நான் வந்து அந்த பணத்த பயன்படுத்திக்குவேன். என் சொந்த விஷயத்துக்காக பயன்படுத்துவேன்னு ஒருத்தர் விரும்புனா, அவர் திருடராக தான் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்தில வந்து கருப்பு சட்டை போட்டுலாம் திருடுறது கிடையாது. ஏன்னா நைட்ல போயெல்லாம் திருடுறது கிடையாது. பட்ட பகல்லே திருடுவாங்க. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே திருடுவாங்க. அதாவது சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அம் எப்படி சொல்றது? இப்ப வந்து திருடுறவங்க எல்லாருமே என்ன கருப்பு சட்டையா போட்டுருக்காங்க. அதாவது நைட்ல திருடுறவன் கருப்பு சட்டை போட்டுருக்காங்க. மரியாதையா சொல்றேன். ஏன்னா எங்க ஊர் அக்சென்ட்ல எங்க ஊர் டயலெக்ட்ல பேசுறப்போ, அவன் இவன்னு பேசுவோம். ஆனா வீடியோல பேசக்கூடாது இல்லையா? இல்ல இப்ப திருடுற எல்லாருமே இப்படியா இருக்காங்க. பகல்ல தான் திருடுறாங்க. புரியுதுங்களா? ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, கொலை நடந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ விஷயம் கிடையாது. பட்ட பகல்ல வெட்டிட்டான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா, எப்பவும் நைட்ல தான் அந்த காலத்துல வெட்டியிருப்பாங்க. இது பட்ட பகல்ல வெட்டுறது வந்து, பகல்ல கொலை பண்றாங்கங்கிறது ஒரு பெரிய அ பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு பேசுறது. ஒரு கொலை பண்றதே மோசம்னு பேசணும். பட்ட பகல்ல வெட்டிட்டான் அப்படின்றது. ஸோ, இப்போ இதில என்ன போட்டிருக்குன்னா, அதாவது திருடர்கள் வந்து கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க. இடுப்புல கட்டியிருக்க துணி வந்து கச்சை. அதனால டைட்டா கட்டியிருப்பாங்க. ம். அப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒரு கத்தி இருக்கு. ஆ நூல் ஏணி இருக்கு. இன்னொரு விஷயம் நான் ஒரு இடத்துல படிச்சேன். அதாவது திருடங்க வந்து உடும்புன்னு ஒரு அனிமல் இருக்கு தெரியுமா? உடும்புன்னு ஒரு விலங்கு இருக்கு. அது வந்து ஓணா மாதிரி இருக்கும். ஆனா அதோட கால் வந்து நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமாம். அத தூக்கி போட்டு இந்த மதில் உயரமான மதில் இருக்கு இல்லையா? உயரமான கட்டடங்கள் மேல அப்படி போட்டாங்கன்னா, அப்படியே டைட்டா பிடிச்சுக்குமாம். அப்புறம் இந்த கயித்த பிடிச்சு ஏறுவாங்களாம். எவ்வளோ டேலண்ட் பாருங்க. அதாவது ம் அது ஒரு சிலருக்கு அப்படி இருக்குது. அதாவது பேசிக்கா என்னன்னா, ஆண்களுக்கு இருக்கிற அந்த த்ரில்லிங் அனுபவம் இருக்குல்ல. அதுதான் இதோட அடிப்படையானது. இப்போ போலீஸா இருந்தாலும் ஒரு த்ரில்லிங். திருட திருடனா இருந்தாலும் ஒரு த்ரில்லிங்கான அந்த வேட்டை மனநிலை இருக்குல்ல. வேட்டை சமூகமா இருந்த டைம்ல இருந்த அந்த ஒரு த்ரில்லிங் அனுபவம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பால் வந்து கிரிக்கெட்ல வீசுறாங்கன்னா, அது என்ன ஆகப்போகுதுன்ற அந்த அந்த டைம் இருக்குல்ல. அதே மனநிலை தான் அந்த திருட்டுலயும் இருக்கும். அதே மனநிலை தான் அந்த கண்டுபிடிக்கிறதுலயும் இருக்கும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு அப்படி கிடையாது. சிலர் வந்து திருடனை லவ் பண்ணுவாங்க. சிலர் போலீஸையும் லவ் பண்ணுவாங்க. திருடன லவ் பண்ணிட்டு, "இந்த திருடாத, திருடுறது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு திருடாத ஒருத்தன லவ் பண்ணலாம்ல. என்ன பண்றது? பெண்களுடைய உலகமே தனி. அவர்களோட வந்து அது என்ன சொல்றது? என் ராசிக்காரங்க மாரி. ஒரே வானம், பூச்செடி, குருவி தான். அந்த குருவி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுதே பாவம். எங்க வீட்லலாம் வீடு கட்ட வந்தப்போ, ம் அது கத்திக்கிட்டே இருக்கு. கொத்தனாருக்கு நாங்க சாப்பாடு செஞ்சு குடுப்போம். அம் அதுபோல இதுக்கு வந்து சரி அது என்ன கொத்த வந்துச்சு இல்லையா? நம்பல. எனக்கு அது 2 வருஷமா தெரியும் அந்த குருவிய. ஒத்தையா சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப ஜோடி வந்துருச்சாம். உடனே நான் வந்து கூட்டவே எடுத்துருவேன் நான். அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உடனே அந்த வீடியோ எடுக்கிறப்ப அதாவது அந்த கண்ணாடி உள்ளன இருக்கிறது அது கண்ணாடி தெரியல போல இருக்கு. நேரா வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணுதாமா வீடியோல. அதனால அதுக்கு தீனி வாங்கி வச்சேன். குருவி தீனி வாங்கி வச்சேன். அது மத்த குருவியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு.
அதுதான் வந்து அது எப்படி தெரியுமா? அந்த மெட்டீரியல மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, ஒரு மாரி பிளாஸ்டிக் நூல் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது? அதான் ரொம்ப அது எங்கிருந்தோ எடுத்துட்டு வருது. பாவம் அது கஷ்டப்படுதுன்னு தீனி வச்சேன். அதே அந்த வேலைய செய்யட்டும், தீனி எதுக்கு கஷ்டப்படுதுன்னு. அ அது 2 குருவியும் வந்து கட்டுது. அந்த 2 குருவியும் கட்டுறத அ வீடியோ ஒரு நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன். 2 குருவியுமே கட்டுது. என்னமோ நெனச்சேனே. அந்த ஒவ்வொரு தடவையும் அது கூடு கட்டுறது வர்றப்போ கத்துது. இப்போ நான் அது மட்டும் தான் வருது. சில சமயம் 1 மட்டும் தான் வருது. அது கட்டுறப்போ அ கத்துது. ஏன் கத்துதுன்னு தெரியல. சும்மா சைலன்ட்டா வந்து வேலை செஞ்சுட்டு போவேனா, அது கத்திக்கிட்டே இருக்குது. நான் அது கத்துறப்பலாம் நான் எட்டி பார்க்குறேன், அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. பார்க்கலாம். எப்படி கட்டுது? எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. இப்போ இ குளிர்காலம் முடிஞ்சிருச்சு. நேத்து தான். நேத்துலேருந்து தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. நேத்து என்ன நாளு? சனிக்கிழமை. ஆ செப்டம்பர் தேதிய பாருங்க. 13ஆ 14 தெரியல. அதுதான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். வெயில் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெயில் ஆரம்பிச்சிருச்சுல்ல, குருவியெல்லாம் கூடு கட்டி அந்த டைம் அ இனப்பெருக்க டைம். ம் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. அ அ அதாவது என்ன பார்த்து பயப்பட வேணாம். நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தீனி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அத சாப்பிட்டுட்டு அது வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. அ நேத்து நைட்டு என்ன தூங்க வச்சுருச்சு இந்த புள்ளைங்க. எப்படி இருக்கு? இந்த பாட்ட பாருங்க. நல்ல இன்ட்ரஸ்டிங்கான பாட்டு இல்ல. அதாவது அ நெறைய விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். 16 நிமிஷம் தான் இருக்கா? சரி. ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிர்றேன். அப்போ திருடர்கள் வந்து அதாவது எனக்கு அந்த நூல் ஏணிய பத்தின விஷயம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு. பசங்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பாரு 4ஆம் நூற்றாண்டுல எப்படி எழுதியிருக்காங்கன்னு. நீங்களும் தான் இருக்கீங்க ஒழுங்கா தமிழ் பேச தெரியல. என் பிள்ளைங்களுக்கு அது கூட தெரியல. களிறு மாய்க்கும் கதிர்கழனி எத்தனாவது அதே மதுரை காஞ்சியில என்ன வரி தெரியுமா? 247ல இருக்கு. களிறு மாய்க்கும் கதிர்கழனி. அதாவது களிறு மாய்க்கும்னா, அ அது வந்து மாய்க்கும்னா, அது மறைக்கிறது. மாய்க்கும்னா, நம்ம ஒரே வார்த்தைக்கு வந்து இப்போ கொன்னுட்டான் அப்டின்னா, பயங்கரமா ஆடிட்டான், கொன்னுட்டான் அப்டின்னா, அது ரொம்ப நல்லா பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி இது மாய்க்கும் கிடையாது. களிறு மாய்க்கும்னா, அந்த இடத்துல வந்து அப்டி மூடுது. அந்த ஒரு யானையே வந்து நின்னுச்சுனா கூட, அது மறைச்சிருதாம். அந்த அளவுக்கு உயரமான ஒரு கதிர்கழனி. அது என்ன தெரியுமா? அத நான் கண்டுபிடிச்சேன். காட்டு யானம்னு ஒரு நெல் இருக்கு. காட்டு யானம் நெல்லு 6 மாசம் வளர்றது. அதாவது இருக்கிற நெல் வகையிலேயே அதிக நாள் அது என்ன சொல்லுவாங்க? 180 நாள் 6 மாசம் வளரக்கூடிய நெல்லு. காட்டு யானம். அந்த நெல்லு வந்து 8 அடி உயரம் வளருது. அதாவது ஏறக்குறைய இப்ப நம்ம தூரத்திலருந்து பார்த்தோம்னா, நம்ம நின்னுகிட்டு இருந்தாலே தல அளவுக்கு இருக்குது. அதாவது அடல்ட் ஒரு ஆணுடைய ஹைட்டுக்கே இருக்குது அந்த நெல்லு. இப்போ ஒரு யானை நின்னுச்சுன்னா கூட தெரியாது. அந்த அளவுக்கு அதில பாருங்க 8 அடி 9 அடி வளருதுன்னா, அதோடைய அதுதான் 6 மாசம் எடுத்துக்குது. களிறு மாய்க்கும் களிறை கூட மறைக்கக்கூடிய உயரமான நெல்லு. கதிர் கழனி. கழனினா தோட்டம், வயலு அந்த மாதிரி அர்த்தம். கதிர் கழனி அப்படின்னா, இது எத பத்தி சொல்றாங்கன்னா, காட்டு யானம் அப்படின்ற அந்த நெல் வகைய பத்தி சொல்லியிருக்காங்க. 247வது வரி மதுரை காஞ்சியில. இதுபோல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அதாவது எல்லாத்தையும் எல்லா விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாது இலக்கியத்தில. அவங்கவங்களுடைய அவங்க எவ்வளோ இப்ப நான் வந்து ரொம்பலாம் படிக்கல. ஒருவேளை பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருந்தேன்னா, இன்னும் எனக்கு நெறையா சொல்ல முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதாவது போலீஸ் பத்தி ஒரு வீடியோ இருக்கு. அடுத்து ஏன்னா இப்ப இது காலையில அதாவது நான் எழுப்பவே கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேன். வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே கதவ திறந்துட்டு இப்படி எட்டி பார்க்குறாங்க. ஐயோ! எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நைட்லயும் அப்படிதான். அடுத்து வந்து நீதிமன்றம் எப்படி இருந்தது? அதாவது நம்ம நம்ம வந்து இப்ப தான் அப்படி மாடர்ன் ஆகிட்டு இருக்குன்னு நெனைக்கிறோம். அது 4ஆம் நூற்றாண்டுல அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது 3025ல 2025ல இப்படியா இருந்தாங்க? அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு இந்த புத்தகத்த படிக்கிறப்போ. அதாவது ம் அ 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடியும் மக்கள் நல்ல அறிவாளியா தான் இருந்திருக்காங்க. அலாட்டா தான் இருந்திருக்காங்க. புத்திசாலியா தான் இருந்திருக்காங்க. ஒரு திருடனே இவ்வளவு புத்திசாலினா, மக்கள் எவ்வளோ புத்திசாலியா இருந்திருப்பாங்க? போலீஸ்காரங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
அதாவது 2மே வந்து எ போலீஸும் திருடங்களும் வந்து எலியும் பூனையும் மாதிரி. ஈக்குவலா இருப்பாங்க. அதாவது ஒரு ஹீரோ, வில்லன் மாதிரி. புரியுதுங்களா? அது ஒரு சினிமாவிலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலான ஒரு அறிவோட, அந்த இது என்ன சொல்றது? அ ஒரு கேம் மாதிரி 2 பேரும் ஈக்குவலா இருந்தா தான், அது வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல. ஹீரோவும், வில்லனும் ஈக்குவலா இருந்தா தானே நல்லாருக்கும். இல்ல வில்லன் வந்து ரொம்ப பலம் குறைவானவரா இருந்தா நமக்கு சினிமா பார்க்கவே முடியாது. அதுபோல திருடர்களும், போலீஸ்களோட அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்னா உடனே நான் வந்து பெரிசுபடுத்தல. அப்புறம் நீங்க வீடியோ பார்த்தோனே கடுப்பாயிருவீங்க. இருக்கு. எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது உங்கள்ட்ட. அதனால சொல்றேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நேத்து நேத்தா வெள்ளிக்கிழமை மதன் கௌரி பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க. ஆஸ்திரேலியா பத்தி. அதான் தம்பனயில பார்த்தீங்கன்னா, கெட் அவுட்ன்னு போட்டவுனே, என்ன கெட் அவுட்டு? அதான் நானும் ஆஸ்திரேலியாவுல ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கேன். ஆனா அந்த பையன் பேசுறது கேட்டவுனே, எனக்கு வந்து இந்த இதய துடிப்பு அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே ஹார்ட் பீட் வந்து ரேஸ் ஆகுது. பேசலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 1 ஜிபி தான் இருக்குது. சில வீட்டுகள்ல ஒரு நாளைக்கு 1 ஜிபி தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம வெட்டியா பேசிக்கிட்டு? எனக்கு வந்து அந்த பையன் பேசுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நெறையா கொஞ்சம் பொறாமையா இருந்தது. நெறைய வியூஸ் போனதுனால, ச்சே என்ன அதாவது ஒண்ணு அ ஒரு ஒருத்தர் வந்து பேசணும்னா, ஒண்ணு அனுபவம் இருக்கணும். இல்ல வந்து படிப்பறிவு இருக்கணும். இல்ல சொந்தமா சிந்திக்கிற அறிவாவது இருக்கணும். அ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன இப்படியே வாங்கி இப்படி பாஸ் பண்றது வந்து, ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வீடியோ. அதாவது உண்மை அல்லாத ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வீடியோ பார்க்குறப்போ, நம்மளுக்கு அது வந்து கடுப்பாவுது. சரி வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. நான் யோசிச்சுக்கிட்டேன். இனிமே அதாவது இந்த நடிகர் விஜய் பத்தின ஒரு நேத்து கூட பேசினாராமே மீட்டிங்ல. அதாவது ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க. தொண்டர்கள் வரல. நான் தான் சொல்லியிருக்கேன். விஜயோட அரசியல் ஒரு முட்டுச்சந்தில போய் நிக்க போகுதுன்னு. வெரி டேஞ்சரஸ். ஓகே. நிக்கும் முட்டுச்சந்தில. ஆனா இத பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா நான் நாம் தமிழர் சப்போர்ட்டர். அப்போ எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன் விஜய் பத்தி? ஓ! போச்சு. அந்த மாதிரி மதன் கௌரிக்கு நெறைய வியூஸ் வந்திருக்கு. இந்த இந்த மக்கள் வந்து சனிக்கிழமை நேத்து வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க. தொண்டர்களாமா. தொண்டர்கள் கிடையாது. ரசிகர்கள். சும்மா சனிக்கிழமை லீவுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க திருச்சிக்கு. அதுபோல ஒரு அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ ஒண்ணுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு தூரத்து பச்சைங்கிற மாதிரி அவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு சொல்றாங்க. இப்ப நான் வந்து அமெரிக்கா பத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் அமெரிக்காவ பத்தி கருத்து எப்படி சொல்றது? நம்ம தெரியுது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அவங்க அப்படி இவங்க இப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து இப்போ இந்தியாவுக்கு போறப்போ நான் கவனிச்சிருக்கேன். நம்ம ஆஸ்திரேலியா பத்தி நல்ல விதமா சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்தியா பிடிக்கலையான்னு கேட்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கேட்குறப்போ அடுத்த தடவ பேசவே கூடாதுன்னு தோணும். இந்தியாவ ஆஸ்திரேலியா பத்தி நல்ல விஷயமா சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு மாரி கடுப்பாகுறாங்க. ஒரு மாரி பொறாமையா. அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா பத்தி நம்ம குறை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, "ஏங்க வந்துர வேண்டியதானங்க திரும்பி இந்தியாவுக்கு" அப்படின்றது. முட்டையிட்ட கோழிக்கு தான் வழி தெரியும். கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, அப்படியே தவங்கிடந்து எக்ஸாம் எழுதி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தா, வந்துர வேண்டியதானங்க. வந்தவொடனே எங்க நம்மகிட்ட இருக்கிற காசு செலவழியிற வர என்ன இந்த சக்கர கட்டிய சுத்தின எறும்பு மாரி வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க. அதனால தான் யாரும் வெளிநாட்ல வந்து குடியிருக்கிறவங்க திருப்பி இந்தியாவுக்கு போமாட்டாங்க. இங்க பொழைக்க வழி இல்லாட்டி தான் இந்தியாவுக்கு போவாங்க. இங்க விட அங்க பெட்டர் லைஃப் இருக்குன்னா போவாங்க. என்ன? இதுல நம்ம நாட்ல இந்த மதன் கௌரிய பத்தி நான் ஒரு 2 வரி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம நாட்ல இல்லாத டிஸ்கிரிமினேஷனா? கோயிலு, அன்பே சிவம்ன்றீங்க. ஆனா கோயிலுக்குள்ள யாரும் போணும் வரக்கூடாது. இப்ப இந்த மாரி கனக சபைன்னு அதாவது அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. அந்த ஒரு இடத்துல நின்னு பாடக்கூடாதுன்னு சண்டை. அந்த நியூஸ தான் அன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த பையன் பேசினப்போ. இங்க வந்து இப்படி நின்னு இதெல்லாம் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? ம். கனக சபையில நின்னு யாரு பாட்டு பாடணும் சிவபெருமானுக்கு முன்னாடின்னு கூட நீங்க தீர்மானிக்கிறீங்க. ஆ இது எவ்ளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதெல்லாம் சொல்லி என்ன ஆகப்போகுது? என்னுடைய மதுரை காஞ்சி வீடியோ வந்து கெட்டு போயிடும். ஓகே. நம்ம வந்து ஒரு பொங்கல் செஞ்சா பொங்கல் தான் செய்யணும். அதோட வேற சாப்பாட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. எனக்கு இந்த மாரி மதன் கௌரியோட வீடியோ ஒண்ணு தான் பார்த்தேன். ஒண்ணு தான் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ ஆஸ்திரேலியா பத்தி பேசின வீடியோன்னு. டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதே தவிர, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இந்த ஊர்லயே இருக்கேன். எனக்கு தெரியும். அவங்க அந்த மக்களுடைய தன்மை எப்படி, அவர்களுடைய குணம் எப்படின்னு நல்லா தெரியும். ஆ
கொஞ்சம் பேர் வந்து போராட்டம் பண்ண வந்திருக்கிறாங்கன்னா, நம்ம வாய கை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சனி, ஞாயிறும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சிட்னில. பேரணி போயிட்டு இருக்கு. அந்த சில நாடுகள்ல போர் நடக்குது இல்லையா? அத பார்த்து பார்த்து கூட கடுப்பாயிருப்பாங்க. போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, வேலைய செஞ்சோமான்னு இருக்கணும். சும்மா வந்து பேரணி போயிட்டு இருந்தா ஒருத்தன் சனி, ஞாயிறு வெளியில போய் சுத்தி பார்க்கலான்னு போறேன். அங்க பேரணியா நடந்துகிட்டு இருந்தா அவனுக்கு கடுப்பா இருக்காதா? என்னடா இது எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடக்குது. அதுக்கு வந்து ஒரு ஒரு அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் பேரணி போய்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு கடுப்பா இருக்காதா? இதே விஷயத்த தமிழ்நாட்டுல யாராவது செஞ்சா நீங்கலாம் கோவப்படுவீங்க. ஆனா ஆஸ்திரேலியா மக்கள் நல்ல பொறுமைசாலிங்க, நல்ல மனுஷங்க. நீங்க பொது இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தூரத்து பச்சை தானே. மேல இருந்து தூரத்துல இருந்து பார்த்து பேசுறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்து பேசுறீங்க. அந்த பையன் பெண்ணோட பேச்சுல வந்து உண்மையும் கிடையாது. சும்மா ஒரு என்ன சொல்றது, சினிமா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும்? அது போல தான் இருக்கு. பட் என்னோட வீடியோன்றது மதுரை காஞ்சியில திருடனுடைய தோற்றத்த பத்தி சொன்ன வீடியோ. தயவு செஞ்சு முழுசா பாருங்க. ஏன்னா, நீங்க அந்த வீடியோவெல்லாம் ஒரு 7,00,000 பேர் பார்த்துருக்கீங்க. என்னோடது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 35 பேர் பார்த்தா தான் அடுத்த வீடியோ நான் போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்னைக்கு சண்டே இன்னும் 2, 3 வீடியோ பண்ணுவேன். அம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எங்க பேராசிரியர் ரொம்ப நல்ல மனிதர். படிப்பு, அறிவு, குணம், சான்றோர்ன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல ஆசிரியர் விருதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, யார் நல்ல ஆசிரியர்ன்னு அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க? எப்படி தேடிக்கிட்டு இருப்பாங்க? ஆனா எங்க பேராசிரியருக்கு தமிழ் தாய் விருது குடுப்பா. இல்ல சிவபெருமான் விருது குடுப்பார். இல்ல கடவுளே விருது குடுப்பாரு. அதுபோல நம்ம வந்து இந்த சாதாரண மனுஷங்களுடைய அம் ரெகக்னிஷனுக்குலாம் வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலைய செஞ்சுட்டே போவோம். அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு எங்க பேராசிரியர் ரொம்ப பிடிக்கும். மே என்ன சொல்றது? என் பையன் எங்க பேராசிரியர் மாரி வரணும். அந்த மாதிரி ஒரு குணம், அறிவு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஏன்னா நமக்கு பிடிக்காதவங்கள பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. பிடிச்சவங்கள பத்தி நெனைச்சோன்னு நினைக்கும் தோறும் ஒரு இன்பம். உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நெனைச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த நிமிஷமே நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும். அது மனசு கஷ்டமாயிடும்னா, அந்த அந்த மோசமான அனுபவம் வந்து ஞாபகத்துக்கு வர்றப்போ ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். சோகம் இல்ல, கஷ்டமா இருக்கும். ஏன்டா அந்த நபர நெனைச்சோன்னு. அதே ஒரு உங்களுக்கு பிடிச்ச அதுக்கு அடுத்தவொன்னே ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர நெனைச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு சிரிப்பு வரும். இப்ப நான் ஒருத்தர நெனைச்ச உடனே ஒரு பெண் ஓகே. நெனைச்ச உடனே காலையில எந்திரிச்சோனே அவங்கள நெனைக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்கள நெனைக்கணும். நெனைச்சோன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஃபுல்லா நல்லா வந்து பிரைட்டா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நம்ம சோகமா இருக்கிறதுனால, ம் அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தீர்வ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே யோசிக்கணும். அத கண்டுபிடிச்சுட்டு, அத வந்து விட்டுட்டு மத்த வேலைய பார்க்கணும். சோகமா இருக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவும் தீர போறதில்ல. சரியா? இப்ப காலையில 6:30 மணிக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, சவுண்ட் இல்ல. அதனால. ஆ இது வந்து சைனஸ் முகம். கொஞ்சம் சளி பிடிச்சாலும், இல்ல அந்த குளிர்னாலும் முகம் வந்து ஒரு மாரி ஆயிடும். இது வந்து நான் குண்டானாலும் இப்படித்தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் பழகிக்கோங்க. எப்படி இருந்தாலும் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கிற முகத்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. எந்நேரமும் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. எண்ணெய் தடவுன முடி, சிக்கான முகம் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதனால நீங்க பழகிக்கோங்க. நான் குண்டானா அப்படித்தான் இருப்பேன். ஓகே. தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோ இன்னைக்கு தான் பண்ண போறேன். பார்க்கலாம். சரியா? போலீஸ் பத்தின வீடியோ,